गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सदाशिवब्रह्मेन्द्रस्वरूपेभ्यो शिवन्सार सद्गुरुभ्यो नमः। சரணம். சிவன் சார் துணை. பெற்றோர்களுக்கு அன்னமிடாதவன் பாபி. காகத்தின் மூலம் உணவு அனுப்புவதை இகழ்பவன் பாபி. தெய்வத்தை உள்ளத்திலேற்று உணவை ஏற்பவன் பாமரன். தாழ்ந்தோரின் உணவு பண்டங்களை ஏற்காதவன் விவேகி. மிதத்துடன் புசிப்பவன் சிறந்த விவேகி. சிற்றுண்டியைப் போல் உண்பவர் மகான். மருந்தளவு ஏற்கவும் கூடியவர் துறவி. அந்நிய மதத்தினர்களும் அவரவர்களுடைய கடவுள்களை நினைத்து உண்ணுவதுண்டு. தெய்வ கலாச்சாரத்திய ஓர் குலத்தினன் தன்னை விட தாழ்ந்த குலத்தினனுடன் விவாகம், போஜனம் போன்றவைகளை ஏற்பதில்லை. தாழ்ந்தவர்களின் திருஷ்டியை ஏற்றுவிட்ட பண்டங்களையும் ஏற்பதில்லை. தாழ்ந்தவர்களால் பயன்படுத்தப்பட்ட சில சாமான்களையும் தொடுவதில்லை. மேலும் இத்தகைய சிறந்த உலக நாட்டினர்கள் சற்று தளர்ச்சி அடைந்த அந்நியர்களை தங்களுடன் பழக அனுமதிப்பதில்லை. பொதுவாக சாந்தம், தூய்மை, அடக்கம், சத்தியம், அன்பு, புத்தி, தெய்வீகம் போன்றவைகளை மானிட ரத்தம் தாங்கி வருவதைப் போல கோபம், ஆத்திரம், துவேஷம், வஞ்சம், அசத்தியம், அக்கிரமம், அகந்தை, தீமை போன்றவைகளையும் நமது ரத்தம் தாங்கி வருகிறது. பிழையை இழைப்பவனுக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தவறை புரிந்தவர்கள் அந்தந்த சமூகங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டு வந்தார்கள். பொதுவாக பாவிகள் தோன்றுவது கிடையாது. சரி, இங்கிலீஷ் போயிட்டு அப்புறம் வரலாம். One who does not feed parents is papi. One who mocks sending of food through crows is papi. One who meditates on God before a meal is pamaran. One who doesn't accept food items from the lowly is viveki. One who eats in moderation is siranda viveki. One who eats just a snack's fill is mahan. One who can also eat as scantily as a medicinal dosage is turavi. Followers of other religions also think of their respected kadavul, God, while eating. This is in the 3C, one who meditates on God. 3D, in the one who doesn't accept food items from lowly. 3D, a man of divine culture belonging to a hereditary caste would not engage in marriage, dining, etc. with individuals from lower castes. He would also not accept items on whom drishti or sight of lower caste has fallen, and avoid touching certain objects used by individuals of lower castes. Furthermore, individuals from such distinguished countries of the world did not permit interaction with those who were slightly inferior. Generally, human blood inherently carries noble qualities like peace, purity, humility, honesty, love, wisdom, and divinity. In the same manner, it also carries traits such as anger, rage, hatred, vengeance, dishonesty, lawlessness, arrogance, and evil. In those times, a death sentence was advocated even for pirais. Those who committed tavaru were ostracized from their respective communities. In general, sinners never appeared. As a summary பார்த்தோம்னா, இந்த point 3 is a continuation of point 2. சில விஷயத்துல எஸ்பெஷலி இங்க ஸ்ட்ரெஸ் சார் சொல்றது வந்து அந்த ஜாதி இப்படி வந்து பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம நாட்டில் இது புதுசு கிடையாது, நமக்கு தெரியும். இங்க சார் புதுசா என்ன சொல்லியிருக்காருனாக்க, ரத்தத்துல வந்து
அந்த குணங்கள்லாம் அந்தந்த ஜாதியில இருக்கிறவங்களோட ஸ்வபாவம் வந்து அந்த குணங்கள் வந்து ரத்தத்துல வந்து உண்டு. அதுல வந்து சத்தியம், அன்பு, புத்தி, தெய்வீகம், அதே மாதிரி கோபம், துவேஷம், இது எல்லாமே வந்து ரத்தத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்கார். இன்னொன்று வந்து பிழை. பிழைனாக்க வந்து ரொம்ப சின்ன தப்பு ஆக்சுவலா. யாரோ ஒருத்தரை பாதிச்சிட்டோம், இட்ஸ் வெரி மைனர் சின். அதுக்கே வந்து பழைய காலத்துல மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தா. தவறு சொல்றது வந்து தெரிஞ்சே பண்ண. இந்த இடத்துல சார் தவறுன்னு சொல்றது வந்து மிஸ்டேக்ஸ்னு சொல்றது இட் இஸ் நாட் அன்னோயிங்லி கமிட்டட் மிஸ்டேக். சார் வந்து தவறுன்னு வேற இடத்துல சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, தவறு வந்து knowingly a person is committing a mistake. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா எப்படி சொல்றது, இப்போ எனக்கு தெரியும் நான் வந்து தப்பு பண்ணறேன்னு. ஒரு 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 முறை இருக்கு, ஒரு முறை இருக்கு, அந்த ட்ரெடிஷன் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ட்ரெடிஷனை வந்து நான் வந்து இஃப் ஐ வாண்டட்லின்னு இல்லை, சம்டைம்ஸ் கோபத்தினாலேயோ ஃபார் சம் ரீசன் நான் வந்து யாரோ வந்து சொல்ல நீங்கள் இது பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது போ அப்படின்னு சொல்லி வாண்டட்லி டூயிங் இட் அகெயின்ஸ்ட் தி கல்ச்சரல் நார்ம், அதுதான் தவறு. ஸோ வந்து தவறு வந்து இஸ் லெஸர் தேன் பிழை. அப்படி ஒரு தவறு எவனா பண்ணிட்டான்னாக்க he used to be removed from the community. ஸோ வந்து people held themselves to a very high standard of living and they expected people to live such very high standard of life. அப்படி ஒரு காலத்துல ஒரு சமுதாயம் மட்டும் இல்ல, பூரா சமுதாயமே அப்படி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல வாழ்ந்து வந்தது. பாமரர்கள் கூட வந்து தவறுகள் புரியவில்லை, பிழைகள் வந்து புரியவில்லை, அவ எல்லாருமே வந்து நல்லவர்களா இருந்திருக்கா. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அந்த காலத்துல பாப்பிகள் தோன்றவில்லை. அதான் வந்து சார் வந்து சொல்றார். இந்த பாயிண்ட் 3ல இன்னொன்னு வந்து சார் என்ன சொல்றாரு, இதுல நம்ம சார் சொன்னதை நம்ம வந்து அப்படியே படிச்சோம்னாக்க வந்து மெனி டைம்ஸ் வி வில் நாட் எண்ட் அப் அப்ளைங் டு அஸ். பட் பெற்றோர்களுக்கு அன்னம் இடாதவன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாக்க மெனி ஆஃப் அஸ் வில் நாட் ஆக்சுவலி கன்சிடர். அது வந்து ஐ ஆம் நாட் அப்படியே இருக்கிற அப்பேற்பட்ட ஆள் நான் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் டெஃபினெட்லி சம்டைம்ஸ் கோபத்துலேயோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சண்டைனாலேயோ எல்லாம் வந்து நம்ம ஒருத்தர் சாதம் போட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு போட்டதுக்குமா உனக்கெல்லாம் நான் போட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவளை கத்தினோம்னாக்க அதுவும் வந்து ஒரு விதமான தப்பு தான். ஸோ வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன் பட் ஈவன் மென்டலி திங்கிங், ஏண்டாப்பா இவாளுக்கு போடுறோம் அப்படின்னு நினைச்சாலுமே அது வந்து தப்பு தான். வந்து இந்த எனக்கு பாப்பி, பாமரன், விவேகி இது மூணுக்குமே வந்து இன்டென்ஷன் தான் ஆக்சுவலா இஸ் மோர் ப்ரிடாமினன்ட். தி இன்டென்ஷன் ஆக்சுவலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஆக்சுவல் ஆக்ஷன். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து ஆக்ஷன்ல ஒருத்தன் தப்பா பண்ணினாலும் அவனோட ரியல் இன்டென்ஷன் அது இருக்காது. அவன் வந்து பை ரேஜ் ஹி வுட் ஹேவ் outburst ஆகி மேபி he may have performed something but he may truly feel guilty actually about it. அவனோட இன்டென்ஷன் அது இருக்காது, பாமரன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு உள்வஞ்சனை வச்சுட்டு வெளிப்படையா நல்ல விஷயத்த பண்ணிட்டு உள்புறமா வந்து ஒரு ஒரு ராங் இன்டென்ஷனை வச்சாக்க although the physical external action is correct, morally ரைட்டா இருந்தாலும் the internal intention if it is wrong அது வந்து பாப்பி. சார் வந்து இன்னொரு இடத்துல அது வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சாமியார் வந்து ராமகிருஷ்ணர் வந்து ஒரு கதை சொல்றாரு, இந்த இடத்துல இன்டென்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சாமியார் வந்து ஒரு வைசியஸ்திரிய வந்து நிந்தனை பண்றார். அப்போ அந்த இடத்துல இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அங்க சார் சொல்லியிருக்காரு. அண்ட் ஈவன் இந்த பிகினிங் ஆஃப் இந்த இதுக்கு எல்லாமே வந்து பாப்பி, பாமரன், விவேகி மூணுத்துக்குமே வந்து சார் பிகினிங்னு சொல்லியிருக்கார். பாப்பியும் வந்து நிறைய பெரிய தானம் பண்ணலாம், பாமரனும் பெருசா தானம்லாம் பண்ணலாம், விவேக்கியும் தானம் பண்ணலாம். ஆனா பிசிக்கல் ஆக்ஷன்ல இல்லை, அவரோட இன்டென்ஷன் இஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு.
ஓகே. இது வந்து சாப்பாடு, உணவு இப்படின்னு சொல்லி இங்க சார் சொல்லிட்டுறாரு. இது வந்து நம்ம பாமரர்கள்லாம் மே ஹேவ் டு ஓவர் இன்டல்ஜ் இன் ஃபுட் இருக்கும். ஓகே, சிறந்த விவேக்கியில வந்து அது கரெக்டா வந்து எவ்வளவு தேவைக்கு அளவுக்கு சாப்பிடுவா. மகான்கள்லாம் வந்து ஒரு வேளை ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா போறோம். துறவிகளுக்கு வந்து சார் சொல்லியிருக்கா, இவ வந்து தே ஆர் பியாண்ட் ஹங்கர் அண்ட் thirst. ஸோ அவ வந்து அந்த மாதிரி சில மகான்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், வெறும் காற்றை மட்டும் சாப்பிட்டு இருந்தா, வேற எதுவும் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி நிலையிலையும் இருக்க முடியும் துறவிகளால. ஓகே, வந்து கண்டினியூ பண்ணலாம் பாயிண்ட் 4க்கு. பண்ண மனைப்பொருளை துறந்தோர்க்கு பிக்ஷை மறுப்பவன் பாபி. ஊனிலும் நித்திரையிலும் மிக்கவன் பாமரன். நித்திரையை குறைத்து நேரத்தை பயன்படுத்துபவன் விவேகி. ஊனை குறைத்து உபவாசத்தையும் ஏற்பவன் சிறந்த விவேகி. உபவாச நாட்களின் பலன்களை போதித்தவர் தெய்வ விவேகி. எளிய உணவை ஒருவேளை ஏற்பவர் மகான். மனம் வந்து ஏற்றாலும் பசிதாகத்தை வென்றவர் துறவி. ஓகே, 5th படிச்சிடலாம். தெய்வ நிவேதனங்களை ஏளனம் செய்பவன் பாபி. உயிரின வேட்டைகளில் விருப்பமுள்ளவன் பாமரன். இறைச்சி இனங்களில் வெறுப்பை கொண்டவன் விவேகி. பசி என்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்தென்பான் முற்றின விவேகி. நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி. புலாலை பரம பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது. பசிப்பிணியை மறந்துமிருப்பவர் மகான். மழுவையும் விஷத்தையும் விழுங்க வல்லவர் துறவி. 5E படிச்ச. சிறந்த குணங்களுக்கும் உயர்ந்த புத்திக்கும் வேதாந்த பக்குவங்களுக்கும் உற்ற உணவு பண்டங்களையும் காய்கறி வகைகளையும் சிறந்த விவேகிகளும் முக்கியமாக தெய்வ விவேகிகளும் பயன்படுத்தி வந்தனர். மேலும் பெண்ணிச்சை, பேராசை, தீய எண்ணம், துர்குணம் போன்றவைகளை ஊக்குவிக்கும் விளை பொருள்களை அவர்கள் சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து வைத்திருந்ததனால் அவைகளை அறவே விலக்கி வந்தனர். சரித்திரம் அறிந்த வரையில் தெய்வ கலாச்சாரத்திய எகிப்து தேசத்தில் பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்று வந்தனர். கோதுமையில் சத்து இருந்த போதிலும் ஓர் களங்கம் இருப்பதை அறிந்து வைத்திருந்த அவர்கள் அதை மட்டமாக மதித்து வந்தனர். எனவே மாடுகளுக்கு கூட கோதுமையை காட்டுவதில்லை. அவர்கள் ஸ்பெல்ட் என்ற ஓர் தானியத்தை உபயோகித்து வந்தனர். தவிர பிராணிகள், பறவைகள் போன்றவைகளின் இறைச்சிகளில் அடங்கியிருக்கும் நன்மை தீமைகளை கூட அவர்கள் பிரித்தறிந்து வைத்திருந்ததால் தகாதவைகளை தவிர்த்து வந்தனர். இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை அவர்கள் கருத்துடன் ஏற்று வந்ததால் எகிப்திய பொதுமக்கள் நேர்மையிலிருந்து நழுவாமல் இயங்கி வந்ததுடன் எகிப்தில் ஒரு மனிதன் கூட ஒல்லியாகவோ அல்லது பருமனாகவோ பிறந்தது கிடையாது என்பதையும் ஹீரோடோட்டஸ் நமக்கு அறிவித்திருக்கிறார். இதே விதமாக கால்நடைகளும் பிறந்து வந்ததாக கூறியிருக்கிறார். தனது கண்ணையே பகவானுக்கு அர்ப்பணித்த கண்ணப்ப நாயனார் ஓர் தெய்வ சாது. அவர் தனக்கு பிடித்தமான புலாலை பகவானுக்கு அர்ப்பணித்து வந்தாலும் கூட அவர் தெய்வ சாதுவின் நிலைக்கு முந்திய நிலைகளை முடித்தேற்றியவராவார். ஏதோ ஓர் முந்திய காரணத்தை முன்னிட்டு பகவான் அவரை இப்பிறவியில் வேட ஜாதியில் பிறக்க வைத்தார். One who refuses bhiksha to those who have renounced house and property is papi. One who indulges in food and sleep excessively is pamaran. One who reduces sleep to utilize time is viveki. One who reduces intake and also adopts fasting
is Siranda Viveki. One who expounded the benefits of fasting on auspicious days is Daiva Viveki. One who accepts simple food once a day is Mahan. One who has transcended hunger and thirst but may eat out of volition is Turavi. One who ridicules offerings to gods is Papi. One who likes hunting animals is Pamaran. One who dislikes meat varieties is Viveki. Food is a medicine for the disease called hunger, averse a Mutrina Viveki. One who never slips from food of good gunas. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சாத்விக் food is Daiva Viveki. One who may offer meat out of great devotion is also Daiva Sadhu. One who can be oblivious to the pangs of hunger is Mahan. One who is capable of swallowing molten iron and poison is Turavi. Siranda Vivekis and particularly the Daiva Vivekis selected food items and vegetables that nurtured fine qualities, higher wisdom, and Vedantic maturity. Guided by the Shastras, they understood which foods fueled carnal desires, greed, wrongful thoughts, and negative qualities, and thus strictly avoided them. As far as history is known, even the general Egyptian public of the divine culture maintained a strict regard for dietary choices. While wheat was recognized as nutritious, they were aware of a taint in it and therefore considered it inferior. Consequently, even the cows were not fed wheat. Instead, they used a grain called spelt. Moreover, being mindful of the good and bad qualities associated within the meat of animals and birds, they avoided unsuitable ones. By adhering diligently to such food regulations, the general Egyptian populace upheld their integrity without deviation. Furthermore, according to Herodotus, none of the Egyptians were born either lean or obese. He also made similar observations regarding their cattle. Kannappa Nayanar, who offered his own eye to Bhagavan, is a Deva Sadhu. Although he offered his favorite meat to Bhagavan, he, he had already completed levels prior to Deva Sadhu. Due to some previous reason, Bhagavan assigned him a birth in the hunter caste in this birth. கார்த்திகேயன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நமஸ்காரம். 4A மட்டும் கொஞ்சம் போங்க. எனக்கு அதுல மனைப்பொருளை அகற்றியவனுக்கு துறந்தோருக்கு பிக்ஷை மறுப்பவன் பாபி. இத நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ ஒரு சிக்னல்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போது பிக்ஷா யாராவது கேட்கறா அப்படின்னா, ரிகார்ட்லெஸ் அவ வந்து சில பேர் இப்பெல்லாம் வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி வச்சுட்டு பண்றா. இப்ப அந்த மாதிரி வந்து கேட்கறவான்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அவளுக்கு பிக்ஷை போடணுமா, இதுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா, இல்ல ஸ்ட்ரிக்டா வந்து அணுகுவோருக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதை போடலாமா? எனக்கு இதுல டவுட். ஓகே, உங்களோட இதை நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், மற்றவங்க மே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். என்னை பத்தி கேட்டாக்கா நான் யாருக்கும் வந்து பிச்சை போடுறது கிடையாது. கோவிலுக்கு வெளியில வாசல்ல இருந்தாலோ, ரோட்டில் போகிறவங்களா இருந்தாலோ, ட்ரெயின்குள்ள வந்தாலோ யாருக்கும் நான் போடுறது கிடையாது. இது வந்து ஐ ஹவ் மேட் திஸ் as my it is my decision. at the same time வந்து எனக்குள்ள வந்து சம்டைம்ஸ் ஏதாவது பரிதாபத்தினால ஐ மே கோ பியாண்ட் மை செல்ஃப். திஸ் நானா எனக்கு போட்டுண்ட இந்த இதுக்கு தாண்டி போய் நான் வந்து சில பேருக்கு சில இடத்துல போட்டிருக்கேன். பட் வைல் கிவிங் ஆல்சோ ஐ நோ திஸ் பர்சன் இஸ் நாட் ஃபிட் டு ரிசீவ் இட். பட் எனக்கு அந்த அவனோட சுச்சுவேஷன் பார்த்து ரொம்ப பரிதாபம் வந்ததுனால ஐ ஹவ் கிவன். மனைப்பொருள் திறந்தவர் இங்க சார் சொல்றது வந்து சன்னியாசிகளுக்கு தான். இது வந்து we are talking of people who are above the level of சிறந்த விவேகி or சிறந்த விவேகி. சிறந்த விவேகி, முற்றின விவேகி, பழுத்த விவேகிகள், தெய்வ சாதுகள். அவ சன்னியாசின்னு தெரிஞ்சு அவ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பெரியவர், எனக்கு தெரியும் அவர் சன்னியாசம் வாங்கின்னு இருக்காருன்னு. அப்படிப்பட்ட பெரியவர் வந்தபோது யாரா கேட்குறா, உங்க வீட்டில் பிக்ஷை பண்ண முடியுமான்னாக்க, நாங்களாம் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே சார் சொன்ன மாதிரி இருக்கு. ரோடு சைடில் வந்து பிச்சை வாங்கவங்களை பற்றி சார் சொன்ன மாதிரி இல்லை. அவனும் துறக்கலை. they have not renounced. They were not fortunate enough to have, maybe we can say. ஏதோ முன் ஜென்மத்தில் நடந்த சில பாபத்தினாலேயே அவருக்கு கிடைக்கல. ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சுப்னி மாமா வந்து சொல்லியிருக்காரு ஒரு இது கதை. அதர் பீப்புள் மே ஆக்சுவலி ரிமெம்பர் இட் பெட்டர் தேன் மீ, பட் நான் சொல்கிறேன். அதில் வந்து சுப்னி மாமா வந்து ஏதோ ட்ரெயின்லேயே எங்கேயோ போகிறதா இருந்திருக்கார். ட்ரெயினோ பஸ்ஸில் ஏதோ ஏற போகும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டு வந்தபோது சுப்னி மாமா அவர் வந்து ஒரு 5 ரூபா எடுத்து போடுறதுக்கு போனாராம். அப்போ வந்து சார் வந்து அவனுக்கு காலனா போகிறோம் ஏதோ சொன்னார் போல இருக்கு. அப்போ சார் சொல்றாருன்னு சொல்லி ஐ திங்க் காலனா தான் போட்டாராம். என்ன சார் வந்து இது ரொம்ப கஞ்ச பிஸ்னாடித்தனம் பண்றார் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாராம். உள்ள போனதுக்கு அப்புறமா சார் சொன்னாராம், அவன் போன ஜென்மத்துல என்ன பண்ணான்னு நான் உனக்கு சொல்லியிருந்தேன்னா நீ அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்ப அப்படின்னு சார் சொன்னாராம் சுப்னி அவர்கிட்ட. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அப்படி வந்து பிறக்கிறான், அப்படி கதி இல்லாம. ஸோ பட் அட் த சேம் டைம் we don't need to restrict sympathy. அவளுக்கு வசதி எல்லாம் இருந்ததுனாக்க, and if you feel sympathy, out of sympathy if you want to give, go ahead. அது பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது. ஆனா எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவா, எனக்கு நிறைய பேர் அந்த பழைய காலத்து மனுஷாவெல்லாம் சொல்லுவா வந்து பாத்திரத்தை அறிந்து பிக்ஷை போடுன்னு சொல்லுவா. ஸோ வந்து ஒரு ஒரு எங்க அப்பாவோட அப்பா தாத்தா வந்து சொல்லுவார் வந்து, ஒரு 10 ரூபா 15 ரூபா அவனுக்கு நான் கொடுத்தேன்னா அவன் போய் வந்து குடிச்சிட்டு அவன் வீட்டில் இருக்கவனை போய் அடிப்பான், இல்லை எவனையாவது போய் வந்து கத்துவான். அப்போ அந்த குடிச்சதுக்கு காரணமா நான் இருந்ததுனால அவன் பண்ற பாபத்தையும் எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா சொல்லுவார். அதனால எங்க தாத்தா வந்து பாட்டி சொல்லுவா, அதனால உங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, யாராவது மாதிரி வீட்டுக்கு வந்தாக்க காசெல்லாம் அவங்க தாத்தா கொடுக்க மாட்டா, என்னவ போய் சாதத்தை வச்சு வடிச்சிட்டு அவளை உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு போக சொல்லுவார். பைசா வந்து கையில கொடுக்கறது கிடையாது உங்க தாத்தா அப்படின்னு நான் எங்க அப்பாவும் சொல்லி கேட்டிருக்கேன். எங்க அப்பா கூட பிறந்தவங்க சில பேர்லாம் கேட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி கிவ். அது இங்கே வரும், ஃப்ரெண்ட் முன்னாடி ஒரு இடத்துல வரும், விவேகிகள் வந்து பாத்திரத்தை அறிந்து வந்து பிக்ஷை போடுவான்னு சொல்லி சாரும் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்ல யாருக்காவது ஆட் பண்ண தேங்க்யூ ராம். தேங்க்யூ ராம். கிளியரா இருக்கு. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு எங்க ஆத்துலயும் சொல்லுவா. எனக்கு ரொம்ப நாளா இது பாதர் பண்ணிட்டு இருந்தது, செவரல் இயர்ஸா. அது ஒரு இன்சைட் கிடைச்சது. தேங்க்யூ. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஒரு அம்மா நான் வந்து ஓகே சாரு கிட்ட வரத்துக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்குலாம் நமக்கு ஆன்மீகத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது. வேலை கிடைச்ச புதுசு பெங்களூர்ல வந்தபோது அப்போ ஒரு ஒயிட்ஃபீல்ட் பக்கத்துல ஒரு சாமியார் இருப்பார் அந்த காலத்துல. அப்போ அந்த சைட்ல வந்து ஒரு ஃபாரின் அம்மா வந்து இது கேட்போம், பிக்ஷை மாதிரி காவி வஸ்திரத்தை கட்டிண்டு. நான் வந்து இப்படி அப்படி போகும்போது 10 ரூபா 20 ரூபா போடுவேன். அந்த அம்மா வந்து ஒரு நாள் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டது, நான் என்னோட இடத்துல பக்கத்துல ஒரு குடியா இருக்கு, என்னோட சின்ன ஒரு குடிசை, நீ வா அங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுது. அப்போ நான் அவளோட போனேன். உள்ள போனா நிறைய சாமி போட்டோ கிட்டலாம் எல்லாம் வச்சுட்டு இருந்தா. அவ சொன்னா, நான் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கமா போகிறதா இருக்கேன், வந்து எனக்கு கொஞ்சம் காசு தேவை அப்படின்னு. அப்போ வந்து எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு 5000 6000 எனக்கு செலவாகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து அவகிட்ட என்ன சொன்னேன், நான் ஐ வில் கிவ் யூ 500 ஏதோ ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் அமௌண்ட், 500 ரூபா 600 ரூபா ஏதோ நான் கொடுப்பேன்னு சொல்லி அவட சொன்னேன். அடுத்த நாள் வந்து அந்த குடிசை அவ எங்க இருக்கான்னு தெரியுமே, ஒரு ஷீட்டு போட்டு அப்படிதான் இருந்துட்டு இருந்தா. நான் வந்து அந்த 500 rupees நான் வந்து அவளுக்கு கொடுத்தேன்.
இது நான் கொடுக்கறத வந்து நான் அப்போ வந்து பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட் பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்சவா சொந்தக்காராவோட வீட்டுல தான் வந்து ஐ வாஸ் பேயிங் கெஸ்ட் மாதிரி இருந்தேன். அவ வீட்டுல யாரும் என்னை பார்த்துட்டா, இது மாதிரி இந்த பையன் வந்து அவளுக்கு காசு கொடுக்குறான்னு. அவ வந்து எங்க அப்பா, என்னோட சில கசின்ஸ் அவளுக்கெல்லாம் கால் பண்ணி, உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியல, அவனுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் அடிக்ட் ஆயிட்டானு தெரியல அப்படிலாம் சொல்லி எனக்கு அப்போ எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் தே டோல்ட் மீ இஸ் தட் உங்க பையன் வந்து ட்ரக் அடிக்ஷன் ஆயிடுத்து போல இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் அவன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, இல்ல அந்த அம்மா வந்து இந்த இடத்துல நிறைய பேருக்கு ட்ரக்ஸ் விற்கிறா, அவளோட தொழில் வந்து இங்க நிறைய பேர் இங்க வரும்போதெல்லாம் அவன் வந்து அவ கிடைக்க இந்த நிறைய ஃபாரினர்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து ட்ரக்ஸ் விற்கிறது, அவ கிடைக்கன்னு காசு வாங்குறது. எப்பப்போ இந்த சாமியார் இங்க பெங்களூர் வர்றோ அப்போ இங்க திடீர்னு வந்து ஒரு சாமியார் கும்பல் வெளியில வந்து ஃபார்ம் ஆயிடும். இவாளெல்லாம் நிறைய பேர் வந்து இது மாதிரி இல்லீகல் அண்ட் என்ன சொல்றது இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இறங்கிடுவா. ஒரு புதுசா வந்து அன்னச்சத்திரம், புதுசா ஒரு ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோம் இதெல்லாம் போர்டு போட்டு நார்மலா இருந்த வீடுலாம் வந்து வாடகைக்கு போய் அந்த வாடகையில அந்த மாதிரி ஆல் தீஸ் நியூ பிசினஸஸ் தே மஷ்ரூம் for 2 or 3 months when that Samyar stays in Bangalore in this region. Once he goes away, these shops will close. அப்படின்னு அவன் எனக்கு சொன்னான். அன்னைக்கு நான் எடுத்த டிசிஷன் தான் இது. ஆக்சுவலா ரோட்ல போகிறவங்களுக்கு யாரும் போடக்கூடாதுன்னு. எக்ஸலன்ட் ஸ்டோரி. Thank you. அதான் இது வந்து அந்த மாதிரி சன்னியாசிகள் யதிகளுக்கு ஒரு காலத்துல எப்படின்னா அந்த மாதிரி நிறைய பேர் குடும்பம் இது இன்னைக்கும் இருக்கு. காசி விருந்தாவனத்துல இன்னைக்கும் வந்து there are people ஒரு வெளியில வந்து சன்னியாசிகள் யதிகளுக்கு வந்து சாப்பாடு போடாம அவ வந்து தான் வந்து சாப்பிட மாட்டான். வீட்டுல பண்ண ஃபர்ஸ்ட் ரொட்டி வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கா பிக்ஷை போட்டுட்டு தான் சாப்பிடுவா. அது மாதிரி குடும்பங்கள் இப்பயும் இருக்கு. நான் ரீசெண்டா கூட கேள்விப்பட்டிருக்கேன் விருந்தாவனத்துல அந்த மாதிரி ஸ்டில் தெர் ஆர் அந்த காலங்காலமா அங்க இருக்கிறவங்க இப்படி ஃபாலோ பண்ற அந்த இது இப்பயும் இருக்கு. For some unfortunate reason we no longer see these wandering samiyars, monks have disappeared in South India. கொஞ்சம் காசிலையும் கொஞ்சம் விருந்தாவனத்துல அயோத்தியால அவதுல இன்னும் இருக்கா, ஆனா அங்கேயும் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. Most people who have taken sannyas have now zoned in on certain ashrams or certain specific places where they will know that தன்னோட இதை வந்து பாத்துக்கிற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி இடத்துல தான் இப்போ இருக்கா. சவுத் இந்தியாலையும் அதே மாதிரி தான். ஸோ வந்து to come across a person where we will refuse bhiksha to a person who has renounced, I think is become more and more obsolete. யாரா வந்து நமக்கு வந்து சொன்னா இந்த பெரியவா வந்திருக்காது இந்த ஆசிரமத்துல இருந்து பிக்ஷை போடுங்கன்னா நான் போட மாட்டேன்னு சொல்லி அப்படி மறுக்கிறதா தான் இருக்க முடியும் இப்பெல்லாம். ஜி எனக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்துட்டு சுப்னி சார் வந்துட்டு ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இது பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு சேஞ்ச் வாங்காதப்போ சார் வந்துட்டு சேஞ்ச் கேட்டு வாங்கணும், மகாலட்சுமி அப்படி விடக்கூடாதுன்னு, கொடுக்கலன்னா பரவாயில்ல ஆனா நீ கேட்கணும்னு சொல்லியிருக்காரு சாரு. இன்னொன்னு வந்து இப்போ நம்ம இந்த டாக்ஸில எல்லாம் போகும்போது சில டைம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது ரைட்டா ராங்கான்னு அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். இது டாக்ஸில போங்க எக்ஸ்ட்ராவா டிப்ஸ் மாதிரி நீங்களா கொடுக்கறது டிப்ஸ் வந்து டிப்ஸ் தான். அது வந்து இட் இஸ் நாட் அவன் டிமாண்ட் பண்ணான்னாக்கா அது வந்து பாப்பம். அது வந்து சார் எழுதியிருக்காரு, ஒன் ஹூ டிமாண்ட்ஸ் அந்த டிப்பை டிமாண்ட் பண்றானாக்கா அது அவன் பண்ணா பாவம். நம்ம வந்து அவுட் ஆஃப் சிம்பத்தி அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை, அதே மாதிரி கொடுக்காம இருக்கிறதுலையும் தப்பு இல்லை. இந்த ஃப்ரீ ஒரு பெட்ரோல் பம்ப்ல போயிட்டு ஃப்ரீ ஏருக்குனாக்க நான் ஃப்ரீ ஏர்னு எழுதிருக்கீங்க நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது தப்பு கிடையாது. We are not duty bound to give tips. But this is opposite. I think in US it has become a cultural norm to accept tips in certain areas. ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஸ்டில் இது என்னக்க தி லீகல் லாஸ் அண்ட் தி மாரல் இதுன்னு இருக்கு. ஸோ இஃப் இட்ஸ் அ மாரலி அக்செப்டட் கஸ்டம், அதான் நான் சொன்னேன், மாரலி அக்செப்டட் கஸ்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்சு வேணும்னே நான் வந்து அதை அவமரியாதை பண்ணுறதுக்காகன்னு சொல்லி நான் ஒன்று பண்ணேனாக்கா அது தவறாயிடும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 10% டிப்ஸோ இதை வைக்கணும்னு சொல்லி இது உண்டு. பீப்புள் எக்ஸ்பெக்ட் யூ, இஃப் யூ
If you eat something for $50, they're expecting you to keep at least $5 or $10, $15 as tip. That is the cultural norm. அங்க போயிட்டு வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னாக்க அது மற்றவங்களை புண்படுத்தலாம். ஏன்னாக்கா ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் இட் ஆல்ரெடி. இது இப்படி இருக்குனாக்க வந்து ஒரு யாகம் பண்ணாக்க அவர் வந்து ஒரு பிராமணர் அவர் யாகம் பண்ணாருனாக்கா அவர் வந்து நடத்தி வைக்கிறவர் வந்து கேட்கக்கூடாதுன்னு இது இருக்கு. அதனால அவர் வந்து அந்த மாதிரி அவர் சொல்றாரு, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் எடுத்துக்கிறேன்னு. அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு நம்ம வந்து வாட் வி ஆர் சப்போஸ் டு கிவ் சொல்லி நம்ம கொடுக்காம இருந்தோம்னாக்கா அது எப்படி தவறாயிடுமோ அது மாதிரி. பிகாஸ் இட்ஸ் அ கல்ச்சரல் நார்ம், இட் இஸ் அக்செப்டட். இது என்னோட, திஸ் இஸ் மை ஒப்பீனியன், பட் மை இன்டர்பிரிட்டேஷன் மே பி ராங். ஓகே, நோ ப்ராப்ளம். இது இதா இருக்கு. தேங்க் யூ. ஓகே, மீதி இது வந்து உணவு, தூக்கம், இது வந்து பாமரன் அதிகமா பண்ணுவான். சாட்டர்டே சண்டே வந்தாக்க நம்ம 9 மணி நேரம் 10 மணி நேரம், இன்னைக்கு தான் ஆஃபீஸ் இல்லையே காலையில் எதுக்கு இருந்துக்கணும், அது மாதிரி வந்து நைட் வந்து 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து 9 மணிக்கு எழுந்துக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு we may not want to do it, பட் வந்து இதெல்லாம் நம்ம அடிமைன்னு நான் ஒத்துக்கணும். எனக்கு ஒத்துக்கணும்னா ஓகே, இன்க்ளூடிங் டுடே. நேற்றுக்கு நைட்டு முடிச்சு வரதுக்குள்ள 1 மணி, இன்னைக்கு காலையில் ஏந்துக்கிறதுக்கெல்லாம் வந்து பிராத்த காலமே முடிஞ்சு போயிடுது நான் ஏந்துக்கும் போது. ஸோ அந்த அளவு தான் தாண்டலை நானே என்னை ஒத்துக்கணும். வந்து ரெடியூஸ் ஸ்லீப், அது அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலாம். வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் நம்ம தூக்கத்துக்கு மேலே வச்சுக்க கூடாது அப்படி ட்ரை பண்ணுவாத. லேட்டஸ்ட் ட்ரை, சார் அனுகிரகம் தான் நடக்கும். அது வந்து அட் தி சேம் டைம் வந்து நான் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கே நம்ம முறிச்சுன்னு இருக்கணுமோ அந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டோம்னாக்க அது தப்பாயிடும். ஒரு செக்யூரிட்டிக்கான வந்து நான் கடைபிடிக்க போறேன்னு சொல்லி நான் 5 மணி நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைட்ல செக்யூரிட்டியில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் தூங்கினாக்கா தப்பாயிடும். இது ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு பெரியவாவோட இதில் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது மாதிரி வந்து நைட்டுக்கு வந்து ஒருத்தர் முதிச்சுட்டு வந்து பெல் அடிக்கணுமோ ஏதோ அவர் வந்து தூங்கி போயிடுவார். அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. வந்து பெரியவா வந்து அது அழகாக வந்து திருத்துவார். வந்து அவர் தூங்கிட்டாருன்னு அவருக்கு புண்படுத்தாமல் ஸோ அட் த சேம் டைம் உணர்த்துற மாதிரி சொல்லி காட்டுவார். One who reduces intake and also adopts fasting. அப்போ இங்கே நிறைய பேர் உபவாசம் எல்லாம் நம்ம இருக்கோம். பட் ஆனால் வந்து இட் சீம்ஸ் சிறந்த விவேக்கிலேருந்து தான் அதுக்கு ரியல் பெனிஃபிட்டே வரது போல இருக்கு. தெரியாது எனக்கு. தேர் மஸ்ட் பி சம் லௌகீக பெனிஃபிட் அட்லீஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஃபாஸ்டிங். சிறந்த விவேக்கிகள் எடுப்பார்களாம். ஏகாதசி விரதம் அந்த மாதிரி பல விரதத்தை பற்றிலாம் அது வந்து தெய்வ விவேக்கிகள் தான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கா சாஸ்திரங்கள் எல்லாம். இது முன்னாடி சொன்ன மகான்கள் வந்து ஒரு தடவை உணவை ஏற்பார். துறவிகளுக்கு வந்து உணவு இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து அடுத்த இது வந்து ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ். சில கண்ட்ரீஸ்ல இன்னும் ஹண்டிங் இஸ் லீகல். இட்ஸ் லைக் ஒரு காலத்துல சத்திரியர்கள்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு போவா. அது வந்து நாட் ஒன்லி ஃபார் பிளேஷர். அவ வந்து தன்னோட இதை வந்து திறமையை வந்து டு இம்ப்ரூவ் தேர் ஸ்கில்ஸ். ஒரு மார்க்ஸ்மேன், ஒரு ஏரோ விடுறவனோ தன்னோட வீரியத்தை வந்து வெளியே காட்டுறதுக்காக இந்த காட்டில் இருக்கிற மிருகத்தோட சண்டை போட்டு அவளை மேலே வந்து ஆக்கிரமிச்சு தே வில் ட்ரை டு ஹோன் தேர் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், பேட்டில் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டில் போவா. அதை சொல்லலை ஆக்சுவலாக இந்த இடத்துல. ஒன் ஹூ லைக்ஸ் ஹண்டிங் அனிமல்ஸ் வந்து இது வந்து பிளஷருக்காக வந்து ஹண்டிங் போகிறவளா தான் சொல்கிறா. அப்படிதான் எனக்கு தோணுறது. மீட் வெரைட்டிஸ், ஒன் ஹூ டிஸ்லைக்ஸ் வந்து விவேக்கி. நான் வந்து சில பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு இருந்தேன், முஸ்லீம் டீச்சர். ஆனால் வந்து அவள் வந்து எந்த விதமான நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டான். எனக்கு அப்போ வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியாது, அதனால எங்கள் பசங்களுக்கும் நான் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லி அவள் சொன்னான். எனக்கு இந்த வரி படித்தா எனக்கு அதான் ஞாபகம். ஒன் ஹூ டிஸ்லைக்ஸ் மீட் வெரைட்டிஸ் இன் விவேக்கி. Food is a medicine for disease called hunger. முற்றின விவேகி வந்து பசிச்சாதான் சாப்பிடுவேன், பசிச்சாதான் நான் வந்து பிக்ஷை கேட்பேன்,
இல்லைனாக்கா எனக்கு சாப்பாடு தேவையில்லை. இப்ப இந்த வேலையில சோறு வந்து நமக்கு வேணும்னு சொல்லி நம்மளோட பாடி அப்படி ஆயிடுத்து. ஸோ எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையா இருக்கு ஆக்சுவலா சார் இங்க சொல்ற முற்றினை விவேக்கிலாம். நற்குண உணவு. இந்த நற்குணம் வந்து நான் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்க சாத்விக் ஃபுட்னு போட்டிருக்கு. பட் இங்க நற்குணம்னாக்க இட் இஸ் ஃபுட் வித் குட் குணாஸ், அவ்வளவுதான். ஏன்னாக்க இந்த சார் வந்து இந்த ஈஜிப்டோட பத்தி சொல்லரும் போது இதுவும் சொல்லியிருக்காரு. பீயிங் மைண்ட்ஃபுல் ஆஃப் குட் அண்ட் பேட் குவாலிட்டிஸ் அசோசியேட்டட் வித்தின் த மீட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், தி அவாய்டட் அன்சூட்டபிள் ஒன்ஸ். அப்படின்னாக்க மற்ற ஜாதினாக்க பிராமணர்கள் வந்து மீட் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஃபார் ஈஜிப்ஷியன்ஸ்க்கும் சார் சொல்லியிருக்கார், அதுவும் கோட் பண்ணி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மீட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னாக்க நான் ப்ரீஸ்ட்லி கிளாஸ் பீப்புளும் வந்து they were very careful of what they ate in terms of meat. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எந்த மீன் எந்த பறவை அது இப்படி வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி இது வந்திருக்கு. பட் ஆனால் வந்து இது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னதுனாக்க நம்மளோட இந்த காலத்தில் நிறைய பிராமணர்கள் எல்லாமே வந்து அப்ராட் அது போறான்னு சொல்லி they have started accepting meat. வந்து ஒரு அதுவும் வந்து அந்த எஸ்பெஷலி டுடே நம்ம அந்த சம்டைம்ஸ் அந்த சிக்கன் அதெல்லாம் வந்து அவ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத பார்த்தாக்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதுக்கு ஒரு உயிரினே ட்ரீட்டே பண்ணலை அதுக்கு ஆக்சுவலா. அது அந்த மாதிரி வந்து மிருகத்தை வந்து கொன்று சாப்பிட்டாக்க அது பயங்கரமான பாபம்தான். அது வந்து ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள், ஈவன் அப்ராமணனா இருந்து அவ விதிப்படி அவளுக்கு சாப்பிட்றதுக்கு இது இருந்தாலுமே, ஆனா the way the animals are treated for the sake of their meat அப்படின்னு பார்த்துட்டு அதை கொண்டு சாப்பிட்றது வந்து பாபம்தான். ஒரு ஆத்லாவாசி மீட் சாப்பிட்டு இருந்தான்னாக்கா அது இட் யூஸ் டு லிவ் இட்ஸ் ஓன் லைஃப், ஃபுல் லைஃப் சாப்பிட்டு ஃபுல் லைஃப் அதை வாழ விட்டு அதுக்கப்புறமா போய் அதை பிடிச்சுன்னு வந்துன்னு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அதை போய் பிடிச்சுன்னு வந்து அவ வந்து சாப்பிட்டு இருந்தா சில ஜாதிகள்லாம். அப்போ கூடி வந்து அது அந்த அளவுக்கு பாபம் உண்டு கொல்றவனுக்கு. மேபி எனக்கு எக்ஸாக்டா தமிழ்ல ஞாபகம் இல்லை, கொன்ற பாபம் தின்னால் போகும் ஏதோ ஒரு இது உண்டு. பட் அதெல்லாம் வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தோஸ் காஸ்ட் விச் லிவ்ட் ஒன்லி பை ஹண்டிங், அந்த மாதிரி இதுக்கு வேணா வச்சுக்கலாம். அவளுக்கு வேற வழி இல்லை, காட்டுல உட்காந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து தீஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி தான்னாக்கா அவளுக்கு வேணா ஒத்துக்கலாம். இனி ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏசி டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இது மாதிரி வெட்டி சாப்பிட்றது வந்து அதெல்லாம் பாபம்தான். வந்து ஈவன் ஃபார் தோஸ் ஜாதிஸ் ஃபார் ஹூம் இட் இஸ் அக்செப்டட். இது என்னோட கருத்து. பீப்புள் மே டிஃபர் ஆக்சுவலி ஃப்ரம் திஸ். தெய்வ சாதுகள் வந்து கண்ணப்பன் நாயனார் தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஃபார் இது சாரே சொல்லியிருக்கார். அவுட் ஆஃப் டிவோஷன் இஃப் தே கிவ், அது வந்து இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆயிடுது ஆக்சுவலாக. மீட் ஈட்டிங்கு அது அலௌடா, என்னோட ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இது திணிக்கக்கூடாது, மற்றவங்களோட ஒப்பீனியன், நான் என்ன சாப்பிட்றேன் யூ ஷுட் நாட் பி பாதர்டுன்னு. பட் ஸ்டில் தர்மம்னு என்னதுன்னு சொல்லி நம்ம பார்த்து தான் ஆகணும். வந்து அட்லீஸ்ட் அந்த டிஸ்கஷன்லயாவது வரணும், அட்லீஸ்ட் இது கரெக்டா தப்பான்னு. ஜி நீங்க சொல்ற ஏதோ வாண்டட் டு. இது ஒரு பாயிண்ட் நான் இது சொல்லணும்னு விரும்புறேன். அது வந்து இந்த ரோமன் கிளாடியேட்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க ஃபாசில் இதை எடுத்துட்டு அந்த போன்ல வந்துட்டு when they tested they were mostly vegetarians. அதுவும் 90% ஆஃப் த டைம் they were vegetarians. அவங்க வந்துட்டு intense exercise and they had barley for their இது intake most of the time. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து இந்த கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அது டபுள் தான் ஆகுறது. கொல்றது ஒரு பாவம், திங்கிறது ஒரு பாவம். ஸோ அது நான் அப்படி பார்க்குறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ். ஸ்மிருதிகளை வந்து சொல்றது கொல்றவன்னு, அதை சமையல் பண்றவன்னு
அதை சாப்பிட்றவன் இவா 3 பேருக்கும் அந்த பங்கு போகிறது. சின் ஆஃப் கில்லிங். ஓகே. Does this apply to dairy products? Because the label on organic dairy products say the animals are treated well and not tortured. They are fed with fresh grass and herbs. Should we shift to veganism? இதுல என்னோட கருத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் சாஸ்திராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சாஸ்திரங்கள் வந்து பால் வந்து குடிக்கிறத பத்தி தப்புன்னு சொல்லல. Most of these animals they produce more milk than what is needed for their calf. அப்போ தன்னோட கண்குட்டிக்கு தேவையானது அளவுக்கு பால் கொடுத்துட்டு மீதி பாலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல சாஸ்திரங்கள் தப்பு இல்லைன்னு சொல்றது சாரே சொல்லியிருக்கார். வந்து இந்த பால் வந்து மாடுகளுக்கெல்லாம் வந்து சிருஷ்டி பண்ணதே வந்து மனுஷனுக்கு நல்லது பண்றதுக்காகவே பிரத்யேகமா சிருஷ்டி பண்ண அனிமல்ஸ்ல ஒண்ணு வந்து மாடு, பசு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. இதுல வந்து ஒருத்தன் பாலை மட்டும் குடிச்சுட்டு இருந்தாலே வந்து அவனுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சார் எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. பசுவோட இதுல வருது. இப்ப நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பசு மாடுலாம் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு பியோர் இட் இஸ். ஏன்னா நான் கண்கூடியா பார்த்த சில மாடுகள்லாம் நான் வந்து நினைச்சுட்டு இருந்தேன் இவன் நல்லா பாத்துக்கிறான்னு. அங்க போய் அந்த மாடுலாம் பார்த்தாக்க அவ வந்து ஏதோ நல்ல சாப்பாடு போடுறா, ஆனா அப்பயும் அந்த மாடு போய் வந்து இந்த பிளாஸ்டிக் சாப்பிடுறது. அந்த குப்பை சைட்ல போட்டு வச்சிருக்க அந்த மாடுலாம் வந்து நம்ம ஏதாவது இந்த ஃப்ரெஷ் கிரீன் கிராஸ்லாம் அதுக்கு கொடுத்தாலுமே அதை தூக்கி போட்டுட்டு அது அந்த பிளாஸ்டிக்கை தான் சாப்பிடுறது. சம்ஹவ் விட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிடுத்தாலும் அதுக்கு டேஸ்ட் அது பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி மாடுலாம் இப்போ வந்து பால் கறந்ததுனாக்கா அதுல ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் தன்மை அது இருந்துதான் வரும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு இப்போ வந்து பால் குடிக்க வேண்டாம், தேவையில்லை, ரொம்ப கம்மியா குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா சிவராம மாமாவும் என்கிட்ட சொன்னார் ஒரு தடவை. அவருக்கு சொன்ன டாக்டரே வந்து பால் வந்து குடிக்கிறது வேண்டாம்னு சொல்லி நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டார் மாமா கிட்டக்க. The same time, many people in India have now become lactose intolerant. Many people. அப்படி எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் இந்த மாடுலயும் வந்து மாடுக்கு இந்த கோரக்ஷ பண்ணணும்னாக்க கோல வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே உண்டு. அந்த ஃபீமேல் கவுஸுக்கு வந்து ஓகே அட்லீஸ்ட் மில்க் கறக்கிறது அதனால வச்சுக்கிறோம். ஆனா அது அதர் மேல் இதை வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு வந்து நோ ஆப்ஷன்ஸ். ஏன்னாக்க பழைய காலத்துல வந்து இந்த மாடுகள்லாம் வந்து ஒரு வயல் இருந்தது, அதுக்கு நிறைய வேலை இருந்தது. இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு ஹேவ் அ புல். அந்த புல்லோட யூஸ்ஃபுல்னஸ் ஹஸ் ஸ்லோலி டிசப்பியர்ட் and many of them I have heard that they end up getting slaughtered for meat, although it happens illegally. பட் ஸோ வந்து இப்படி கோரக்ஷை நம்ம பண்ண போறோம் எனக்கு தெரியாது. நிறைய இங்க கமெண்ட்ஸ்லாம் நிறைய ஆக்சுவலா வந்திருக்கு. Though Bhagavan was compassionate and liberal on many matters depending on devotees' maturity and circumstances, on this particular aspect he remained firm. நற்குணத்துக்கு வந்து எஸ் இட் இஸ் required to have a vegetarian life, yes. And now many swamiyas and many people, at least the past couple of centuries, have started asking people to move towards vegetarianism. Meat eating is still பாப்பின்னு சொல்லி போடல சார். ஓகே, அது வந்து சார் வந்து பாமரன்ல தான் வச்சிருக்கார். ஸோ வந்து மீட் ஈட்டிங், கேம்பிளிங், அப்புறம் வந்து ஆல்கஹால், அப்புறமா வந்து ஈவன் ப்ராஸ்டிடியூஷன், லாஃபுல் ப்ராஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து சார் வந்து இன்னும் பாமரன்ல தான் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து குறை, பேஸ் டெண்டன்சிஸ் ஆஃப் ஹியூமன். ஸோ நிலை பாமரனா இருந்தாலும் பட் எஸ், the act of killing is sin.
ஓ, ஸ்பெல்ட் இஸ் ஃபார் அனிமல் ஆர் ஹிந்து. ஓகே, ஸ்பெல்ட் வந்து ஆக்சுவலா ஒரு தானியம்மா. அது வந்து இட் இஸ் தி ஆன்செஸ்டர் ஆஃப் வீட். ஸ்பெல்ட் மாதிரி இப்போ இன்னும் கிடைக்கிறது, ஐ ஃபர்காட் இட்ஸ் நேம். வீட் தான் ஆக்சுவலா அது ஸ்பெல்ட் அதில். பட் ஆனால் அந்த குளுட்டன் கண்டென்ட்லாம் அதில் ரொம்ப கம்மி ஸ்பெல்ட்டில். நான் கொஞ்சம் அதில் படித்த இதெல்லாம் பார்த்தம்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் தி என்டையர் வெஸ்டர்ன் அந்த இதில் யூரோப்பில் வந்து ஸ்பெல்ட் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி யூஸ்ட். அது வந்து இந்த ஸ்பெல்ட்டுக்கும் இன்னொரு ஏதோ ஒரு இதுவும் இருக்கு, ஐ ஃபர்காட் த நேம். பிரெட் எல்லாம் வந்து ஸ்பெல்ட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தா. இந்தியாலையும் கிடைக்கிறது, நீங்க அமேசான் ஏதாவது போட்டாக்க அது கிடைக்கிறது ஸ்பெல்ட்னு. அது அந்த ஸ்பெல்ட் தான் சார் சொல்றாரா எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து இட் இஸ் சிமிலர் டு வீட். Protein deficiency as reason to advocate meat consumption. சும்மா வந்து புரோட்டீன் சேர்த்துண்டாக்க வந்து உடம்பு வளருமே தவிர அது வந்து ஹெல்த் கிடையாது. ரைஸ்க்கு பதிலாக வந்து எங்க அப்பா வந்து டயபெட்டிக்கா இருந்தாரு, அதனால வீட்டுக்கு மாறுங்கன்னு சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக் கேஸ். ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து அது வீட்டு சாப்பிட்டு அது ஒத்துக்கல. அதுக்கு மேலே இன்னொரு டாக்டர்கிட்ட போனால், நீங்க வந்து 50 வருஷமா வந்து ரைஸ் சாப்பிட்றவங்க, நீங்க திடீர்னு வீட்டு அதுக்காக மில்லட் கில்லட்லாம் அதெல்லாம் எதுவும் மாத்திக்க வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கு டாக்டர். உங்க பாடி எது யூஸ் ஆயிருக்கோ அதுவே வந்து கண்டினியூ, பட் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. வந்து வெஜிடபிள் அதிகமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் சிமிலர் சஜஷன் ஐ ஹர்ட் ஃபார் சிவராம மாமா ஆல்சோ. பிறர் வேலியை முறித்து தனக்கு பயனேற்பவன் பாபி. வீட்டு தோட்டத்தின் விளைச்சல்களை களவாடுபவன் பாபி. விளைச்சலிலோர் பங்கை பகவானுக்களிப்பவன் பாமரன். தனக்கு பிரீதியானதையும் பகவானுக்கு ஒதுக்குபவன் விவேகி. ஆசாபாசம் அகல்வதால் ஊனிலும் குறைந்தவன் முற்றின விவேகி. விலகி வரும் உணவிலும் ஆரோக்கியத்தை ஏற்பவர் மகான். வாயு உணவேனும் அற்புத சக்தியை வகிப்பவர் துறவி. 6A and B. வீட்டு தோட்டங்களில் அவரவர்கள் வேலி கட்டி கருத்துடன் பயிரிட்டு மெனக்கட்டு தண்ணீர் பாய்ச்சி பலனை ஏற்கும் தருவாயில் அந்த பயிர்களையும் விருட்சங்களின் விளைச்சல்களையும் பகிரங்கமாக பகலில் களவாடிச் செல்லும் நிலைமை ஓரளவு நமது சுதந்திர இந்தியாவிலும் முக்கியமாக நமது தமிழ்நாட்டிலும் சகஜமாகி விட்டது. இத்தகைய பாவிகளை தடுக்க இயலாத நல்லவர்களோ அவர்களுக்கு பயந்து அவர்கள் களவாடிச் செல்லும் வரையில் வாயில்களை தாளிட்டு கொண்டு கண்டுகொள்ளாததைப் போல் அமர்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டாலோ அவர்களும் பாவிகளின் மிரட்டல்களுக்கு பயந்து ஒதுங்க வேண்டியிருக்கிறது. மேலும் வேலிகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன. இக்காலத்திய நடுத்தர மக்களால் வேலியை போடுவதென்பது அவ்வளவு மலிவானதல்ல. வசதியுடையவர்களாலும் அன்றாடம் வேலியை போட்டுக் கொண்டிருக்க இயலாது. தோட்டத்தை சுற்றி சுவற்றை எழுப்பினாலும் அதே கதிதான். எனவே நகரத்தினர்களும் கிராமத்தினர்களும் காய்கறிகளையும் விருட்சங்களையும் உற்பத்தி செய்து வந்ததை பெரும்பாலும் நிறுத்தி கொண்டு விட்டனர். நமது இராஜாங்கத்தினரோ நமது நாட்டில் உணவு பிரச்சனை கிளம்பும் போதெல்லாம் அதை சமாளிக்க வீட்டு தோட்டங்களில் காய்கறிகளை உற்பத்தி செய்ய நமக்கு யோஜனை கூறுகின்றனர். நிற்க ஜேப்படிக்காரர்கள், கழுத்து சங்கிலி பறிப்பவர்கள், வழிப்பறிக்காரர்கள் போன்ற அபாய பிரஜைகள் சுதந்திரத்திற்கு பிறகு ஏராளமாக உருவாகிவிட்டனர். இத்தகைய ஒருவனை எவனாவது பிடிக்க முயன்றாலோ அவன் ரவுடிக்கு உதவியாக காத்திருப்பவனால் கத்தி குத்துக்கு இரையாக வேண்டியிருக்கிறது. வீடுகளில் இரவு களவுகளை பற்றி அதிகம் விவரிக்க தேவையில்லை. நமது நாட்டில் ஒவ்வொரு நாளிலும் ஆயிரக்கணக்கான களவுகள். இதன் விளைவாக உடைமைகளை அனைத்தையும் இழந்து தவித்து வருபவர்கள் பலராவார்.
நமக்கு சுதந்திரம் கிடைத்த சில ஆண்டுகளிலிருந்து சில பாதக கொலை புரியாமல் களவாடுவதை தங்களுடைய வீரத்தன்மைக்கு குறைவாக நினைக்கும் அளவுக்கும் துணிந்துவிட்டனர். தவிர ரயில், பஸ், தானிய கிடங்கு, பாங்கி போன்றவைகளில் நிகழ்ந்து வரும் கொள்ளைகளையும் கொலைகளையும் சொக்க பனைகளையும் உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. பாயிண்ட்ஸ் மட்டும் அங்க படிக்கிறேன். இதுல இங்கிலீஷ் இட்ஸ் நாட் இது. One who brings down others' fences for personal use is papi. One who steals the yield from others' backyard is papi. One who offers a part of the harvest to Bhagavan is pamaran. One who sets aside even that is cherished to Bhagavan is viveki. One whose body has also weaned due to dwindling desires and attachments is muktina viveki. One who derives health even on forsaking food is mahan. One who possesses extraordinary vigor with mere intake of air is துறவி. இதுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வருதுனாக்கா, ஒரு பவன ஆஹாரி பாபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். காற்று மட்டும் சாப்பிட்டு இருக்கிறதுனால பவன ஆஹாரி பாபான்னு இருந்தார். மகான்கள் பசி இருக்கிறதுன்னு தெரியாம மை மருந்து பகவான்ல இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுனாலதான் உடல் பலம் வேணும்னாக்க கிடையாதுன்னு. முற்றின விவேகி சாப்பாட்டெல்லாம் குறைஞ்சதுனால, பசிக்கும் போது மட்டும் கேட்டு இருக்கிறதுனால, அவளோட அட்டாச்மெண்ட்டும் வீணானதுனால மாதிரி இந்த உடம்பு குறைஞ்சிடுறதுன்னு சொல்லி சார் சொல்லியிருக்கார். இது பிடிச்சது பகவானுக்கு அர்ப்பணிப்பார் விவேகி. ஒரு பங்கு பகவானுக்கு அர்ப்பணிப்பார் பாமரன். மற்றவங்களோட வேலியை உடைச்சு மற்றவங்களோட ஆர்ச்சர்ட்ல இருந்து அதுல எல்லாம் திருடினாக்கா பாப்பி அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது பேசிக்கலி கமெண்டரி ஆன் இண்டிபெண்ட் இந்தியால இப்படி இந்த மாதிரி எல்லாம் கொலை, இந்த ராபரிஸு, அப்புறமா உடச்சுட்டு யார் வேணா பறிச்சுட்டு போயிடுறா, அதை பத்தி ஒரு கமெண்ட்ரி மாதிரி சார் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இண்டிபெண்ட் இந்தியால இன்க்ரீஸ் ஆயிடுது. எஸ் கார்த்திகேயன். நமஸ்காரம். 6ல A and B ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருக்கா யாராவது அப்படின்னா அது ஓகே, ஸ்ட்ரைட்டா சார் சொல்லிட்டார். அது ஆப்வியஸ்லி செவரேறி குச்சி பறிக்கிறதோ இல்ல அந்த ஓவர் குரோத்ல இருக்கிற ஒரு பூவை பறிக்கிறதோ அது பாவம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருது, அது எனக்கு புரிஞ்சிருது. இப்பெல்லாம் இருக்கிறவா எல்லாரும் பிளாட்ல தான் இருக்கா. ஒரு பிளாட்ல ஒரு காமன் ஸ்பேஸ், கம்யூனிட்டி கார்டன் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி காமன் ஸ்பேஸ் இருக்கு. அந்த காமன் ஸ்பேஸ்ல யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு தொட்டி வச்சு அதுல நந்தியாவட்ட செடியை குழந்தை மாதிரி தன்னோட லிட்டரலி இந்த குழந்தை மாதிரி வளர்த்துட்டு நான் பாத்திருக்கேன். அந்த செடியை வளர்க்குறா, நான் போய் அதுல ஒரே ஒரு நந்தியாவட்ட பூவை நான் எடுத்துக்கிறேன், இல்ல ஒன்னோ ரெண்டோ கப்பல் ஆஃப் தம் நான் எடுக்கிறேன். ஸோ 6A and Bல பாவம் சேருமா? ஆமா, இது உங்களுக்காக அவ வைக்கல. அவ ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒருத்தர் அந்த பியூட்டிஃபை பண்ணணும்னு சொல்லி இன்டென்ஷன்ல போய் வைக்கிறா. எங்க அபார்ட்மெண்ட்லயும் சில பேர் இருக்கா. தே ஆர் வெரி கேர்ஃபுல் அபவுட் த ட்ரீஸ் தட் டே. அவளே போட்டிருக்கா, டு நாட் பிளக் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படி சொல்லி போட்டிருக்கா. வாட்ஸ்அப் குரூப்லயும் முன்னாடி போடுவா, இது மாதிரி பூ புதுசா பூத்து இருந்தது, அது என்ன காணாம போயிடுது, யாரோ எடுத்துட்டான்னு. அதே மாதிரி ஒரு கொய்யா மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, இதெல்லாம் சொசைட்டில காமன் ஸ்பேஸ்ல இருக்கு. அது நம்ம உரிமை கொண்டாடி அதை போய் எடுக்கிறது தப்பு. அதை பராமரிக்கிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாத போது, நம்ம அதில் தண்ணியும் விடல, நம்ம அதுக்கு உரம் போடல, நம்ம அதை ஒன்றும் காப்பாத்தல. அப்போ இருக்கும்போது வரும் யூஸ் பண்றதுக்காக மட்டும் ஒரு 50 ரூபா கொடுத்து பூ வாங்க வேண்டாம், கீரை போனாக்க கீரை இருக்கு செடி அதுல வறுத்து நடலான்னு சொன்னாக்கா அது தப்பு. நம்மளே வளர்க்குறோம் அப்படின்னாக்க அவ இல்ல வேற ஒருத்தர் வளர்க்குறான்னாக்க அவ கிட்டக்க போய் கேட்டு நான் எடுத்துக்கலாமான்னு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம எடுக்க முடியும். whoever feels they are actually using it. தேங்க் யூ ராம். மெயின்டெனன்ஸ் பணம் நான் கொடுக்குறேன். நான் ஒருத்தர் எடுத்தாரு இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்ட போது மெயின்டெனன்ஸ் பணம் தான் நான் கொடுக்குறேன், இது எடுத்தா என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு வியப்பா இருந்தது. அதனால ரொம்ப நாளா வச்சிருந்தது இதை இந்த குரூப்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். தேங்க்யூ. மெயின்டெனன்ஸ் பணம் அந்த does it include that specific tree that somebody has kept?
காமன் இதில் வந்து சில காமனாக சில இதெல்லாம் வச்சாலுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இந்த சொசைட்டியில் ஒரு கமிட்டி இருக்குது, அவாகிட்டே தான் பெர்மிஷன் பின்ன வாங்கணும். நான் வந்து என்னோட டெய்லி பூஜை பண்ணுறேன், நான் வந்து இந்த மரத்துலேருந்து நான் வந்து பூ எடுத்துக்க போகிறேன், புஷ்பம் எடுத்துக்க போகிறேன்னு கேட்டுட்டு பின்ன வாங்கிக்கலாம். somebody is taking ownership of it. Thank you, Ram. ரோட்லயே இருக்கும்போது ரோட்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மாமரமோ ஏதோ ஒன்று பார்த்தோம், அது யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாக்கா அதுலேருந்து எடுக்கலாம். பட் யாருக்காவது if there's even a vague possibility that somebody might have specifically planted it for them, நாக்கா நம்ம எடுக்க முடியாது. இன்னொரு ஒரு இது நான் சொன்ன, அது நான் நிறைய பேர் இங்க இருக்கிற நம்மளோட முறையில வந்து நம்ம வந்து மீட் சாப்பிட்றது கிடையாது. பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஐ டோன்ட் நோ, சொசைட்டிலேருந்து ஆஸ்ட்ரசைஸ் பண்ணிட்டா தவறு பண்ணாக்கன்னு சொன்னாக்க somehow we are as a society we are not strong enough to நிறைய பகிஷ்கரம் பண்றதுக்கு. இது வந்து எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. ஏன்னாக்க எனக்கே என்னோட ஃபேமிலியில தெரியும், அவா பண்றது என்ன, அவா தானே பண்றா, நம்ம ஒன்றும் பண்ணலையா, அதை பற்றி நம்ம ஒன்றும் கமெண்ட் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லறோம். பட் அப்படி இருக்கு மேபி. பட் ஸ்டில் அது வந்து தப்புன்னு கண்டிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, you don't have to repeatedly do it, but if somebody, even if it is in the family or a relative, if they are doing something wrong, அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு தடவையாவது இது பண்றது தப்புன்னு சொல்லி அவருக்கு சொல்லணும். என்னோட இது பண்ற மாதிரி எனக்கு in my family I know many people who drink alcohol and who consume meat. ஓகே, ஆனா அப்ப அடுத்தடுத்த தலைமுறையில வந்து இது ரொம்ப காமன் ஆயிடுமேன்னு ஒரே இதுவா இருக்கு. ஏன்னா இந்த பரம்பரை எப்படின்னாக்க விஷ்ணு பகவான்லேருந்து ஆரம்பிச்ச, நாராயணன்ல ஆரம்பிச்சிருக்கு இந்த பரம்பரை. 24 வாட்டெவர், ஸோ 43 கோடி இதுனாக்க இப்பதான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்குனாக்க கிட்டத்தட்ட ஒரு 38-39 கோடி வருஷங்களா கடைபிடிச்சுட்டு வந்த முறை. அப்படி ஒருத்தன் வந்து அதுல அந்த சங்கிலியே மாறி போனோம்னாக்க அப்போ வந்து அந்த பண்ற அந்த தப்பு மட்டும் இல்லை, அவன் பண்ற தப்பு மட்டும் இல்லை, அது இவ்வளோ பேர் கடைப்பிடி. இப்படின்னாங்க, என் அப்பா வந்து சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அந்த சொத்தை வந்து நான் வந்து வீணா வேற எதுக்கோ வந்து யூஸ்லெஸ்ஸான விஷயத்துல வந்து செலவழிச்சேன்னாக்க அது யூஸ்லெஸ்ஸான விஷயத்துல செலவழிக்கிறது மட்டும் இல்லை, எங்க அப்பா ஒரு நல்ல இன்டென்ஷன்ல சொத்தை சம்பாதிச்சு வச்ச சொத்தை வந்து நான் வந்து ஐ எம் எக்ஸ்ப்ளாய்டிங். ஸோ அந்த பாபமும் இருக்கு. நான் தப்பா செலவழிக்கிறது மட்டும் இல்லை, எங்க அப்பா கிட்டங்கன்னு வந்திருக்கு வித் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹி ஹஸ் ஹேண்டட் ஓவர் இட் டு மீ. ஸோ அந்த பித்ருகள் வந்து எனக்கு கொடுத்ததுலையும் நான் வந்து வரி மாறி போறேன். ஸோ அந்த பாபமும் வரும். த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2-3 generations who deviate. அப்படிங்க, இது என்னோட இது கருத்து, மை ஒப்பீனியன் ஆன் திஸ். ஸோ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ஓப்பன்லி கிரிட்டிசைஸ் வேர் இட் இஸ் ராங். சண்டை போடணும்னு இல்லை, பட் நம்ம ஏத்துக்கவும் தேவையில்லை அப்படியே கம்முன்னு. ஜி இது இப்போ இந்த மெடிசின்ஸ்ல எல்லாம் கூட இதை யூஸ் இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் அக்கௌண்ட் ஆகாதா அது பாவத்துக்கு? எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஸ்கின் மசில்ல ஒன்று போய் இதே ஆயிருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து மெடிசன் ஒன்று எழுதி கொடுத்தார். அதில் வந்து கொலாஜன் இருக்கு, அப்படி அனிமல் டெரிவேட்டிவ் இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லும் போது நான் அந்த மெடிசன் கொடுத்தோம், திருப்பி டாக்டர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டு இது இல்லாமல் இருக்கிறதா எனக்கு தாங்கன்னு சொல்லி, ஓ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, நான் சாப்பிட்றது கிடையாதுன்னு. அப்போ வேற இன்னொரு மருந்து எழுதி கொடுத்தாரு. அது இன்னொரு மருந்தை வந்து எழுதி கொடுத்து என் ஒய்ஃப் வாங்கிட்டு வந்தா. வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இதுலயும் இருக்குன்னு. என்னன்னாக்கா கண்டென்ட்டோட குவான்டிட்டி வந்து கம்மி, அது பேர் மட்டும் பயோ சம்திங், பட் அதுலயும் வந்து அதை போட்டிருக்கா டெரைவ்டு ஃப்ரம் அனிமல்னு, பட் தி சீம்ஸ் டு த குவான்டிட்டி வந்து கம்மி. நம்ம மருந்துக்குன்னு நம்ம சாப்பிடுற போது ஐ திங்க் we can exempt it. பட் அது மருந்துல இருக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றதும் வந்து இஸ் நாட்
ராங். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லினாக்கா அது வந்து தட் இஸ் ஆல்சோ ஃபைன் டிசிஷன். ஓகே. ஏன்னா நம்ம பாடிக்கு நேச்சுரலா ஹீல் பண்ற அந்த எபிலிட்டிஸ் அந்த இதெல்லாம் இருக்கு. நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல எக்ஸ்டர்னலா இன்டியூஸ் பண்ணி அதை பண்ணுறது அதுதான் ஒரு கோவர்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் அது வந்து சம்டைம் மேபி இட் வில் ஹெல்ப் ஹீல் ஃபாஸ்டர். பட் அதான் அவளோட இது இப்போ ஏன்னா எனக்கே தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட சில பேர்லாம் வந்து தே ஹேவ் ரெஃப்யூஸ்டு டு பி டச்டு பை another person and for that they have refused medical treatment itself. அது மாதிரிலாம் இருந்திருக்கா பழைய காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதோ இந்த எனக்கு மொத்தம் இன்னொருத்தரோட லிவர் எனக்கு வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து நோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஐ வில் டை பட் ஐ வில் நாட் பி ட்ரீட்டட் இன் திஸ் மேனர்னு சொல்லி அப்படி இருந்திருக்கா. அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமா நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. பட் எல்லா விஷயத்துலயும் அந்த மாதிரி இருக்கணும். இதுல மட்டும் சும்மா வீண் பிடிவாதம் இருக்கிறதுல இது அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவன் இருக்கலாம். கரெக்ட். ஒரு எதுக்கு சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் நல்ல உன்னதமான விஷயம்தான். சோ அண்ட் சோ மேபி வாட்டர் மணி பூரா இது அது பண்ணலன்னாக்கா நான் உண்ணாவிரதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பல வருஷங்களா வரும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த லிக்விட் இது வச்சுட்டு உயிரோட அவளை வச்சுட்டு இருக்கா. ஐ வில் நாட். சில பேர் அந்த மாதிரி உயிரே கூடி பிராணத்தியாக கூடி பண்ணியிருக்கா. சில பேர் வந்து கங்கையில வந்து ஐ வில் நாட் ஈட் அன்டில் கங்கா இஸ் கிளீன் அப்படி யாரோ ஒருத்தர் சாமியாரை வந்து பிராணத்தை விட்டார். ஐ நாட் கமெண்ட் ஆன் தெம் பட் ஃபார் விவேக்கி தான் மேக்சிமம் அப்படின்னு சார் ஒரு இடத்த எழுதியிருக்கார். பொது நிலத்துக்காக தன்னோட பிராணத்தை தியாகம் பண்ணா அப்படின்னு சொல்லி. பாக்யலட்சுமிமா, இப்ப வந்து நம்ம ஆட்ல இருக்கிறவாளே நான்வெஜ் சாப்பிடும் போது நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் நம்ம கொல்றோமே, அப்ப அதுவும் உயிர் தானே அப்படின்னு வரும்போது அந்த நம்ம எப்படி பாக்குறது? அது வந்து வெரி காமன் இது வந்து அது இது ஒவ்வொரு பிராணிக்கும் அதோட இது இருக்கு. ஓகே, ஒரு ஒரு செடிய ஒரு பாகத்துலேருந்து ஒரு ஃப்ரூட்டை எடுத்தோம்னாக்க இன்னொரு சைடுல வந்து ஒரு பூ மலர்றதுன்னா அந்த பூ பாட்டுக்கு மலரும். ஒரு 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 ஆடை வந்து அது வாய்க்கிட்டுக்க வந்து இது என்ன சொல்றது தீனியை வச்சாக்க அட் த சேம் டைம் அதில் காலை கட் பண்ணனாக்கா அது சாப்பிட்டுட்டே இது காலை கட் பண்றாலே மறக்காது. ஸோ அந்தந்த ஜீவனத்துக்குன்னு சொல்லி அது இது பெயினோட இது இருக்கு. ஸோ வந்து ஒரு மரத்தை வெட்டுற பெயின் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ் கம்பேர்ட் டு ஒரு மிருகத்தோட வந்து கொல்லற பெயின். தி சேம் டைம் வந்து சும்மாவும் போய் மரத்தை வெட்டினா வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து வெல் க்ரோன் ட்ரீயை வந்து அவர் யூத்லயே வெட்டினாக்கா அடுத்த ஜென்மத்துல வந்து கை கால்லாம் இல்லாம பிறப்பார் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அந்தந்த அதோட அது ஃப்ரூட்டா ஆகிறவ இருக்கும். அதனால வந்து சில ரூட்ஸ்லாம் வந்து அது ஃபுல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து யூஸ் பண்ணுறதுல சாஸ்திரங்கள்ல they have given us that யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லி வந்து மற்றவங்களை அஹிம்சையோட இருக்கணும்னாக்க இட் இஸ் இம்பாசிபிள் டு. இது ஏதாவது ஒரு அஹிம்சை ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். வாட் இஸ் அக்ரீட் பை சாஸ்திரம் தான் வந்து இது. ஓகே, சோ இது வந்து திஸ் இஸ் ரிலேட்டட் டு, அதாவது நம்ம எனிவே இதுல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சின் இருக்கும். நான்வெஜ் பர்சன்டேஜ் ஆஃப் சின் சாப்பிடும்போது இல்ல, சின் இஸ் பை ஹிம்சை இருக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் ஹிம்சை. ஓகே, பட் சாஸ்திராஸ் ஹேவ் நாட் அக்செப்டட் இஸ் எ சின். ஓகே, அது உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு லயன் வந்து ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டதுனாக்க அதுக்காக அந்த லயனுக்கு அந்த சின் கிடையாது. ஏன்னா இந்த நேச்சர் வந்து அப்படி விதிச்சிருக்கு. நேச்சர் அப்படி விதிச்சதுனால அது வந்து இட் இஸ் ஓகே. அதே மாதிரி பழைய காலத்துல இருந்த பிராமணர்கள்லாம் யாக யஜ்யங்கள்ல வந்து ஆடு இதெல்லாம் வந்து தே ஹேவ் சாக்ரிஃபைஸ், பலி கொடுப்பாங்க. வேதங்கள்லே அது இது இருக்கு.
அப்படி பலி கொடுத்த அந்த பிராணிகளுக்கு உயர் ஜன்மம் வந்து அடுத்த ஜென்மம் வருது. they skip some of the in between births and are directly born as a human அப்படிலாம் சார் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி பலி கொடுத்தாங்கன்னாக்க அது வந்து தப்பு. ஏன்னா அவன் அந்த நிலையில இல்ல, அது வந்து பாபத்துக்கு வந்து சேரும்னு சொல்லி சார் எழுதியிருக்காரு. ஓகே, அப்ப இதுவும் பஞ்சசூனான்னு சொல்லுவா இல்லையா, நம்ம டெய்லி பண்ற பாவங்கள் அப்படிங்க சின்ன சின்ன திங்ஸ் வாஷ் பண்ணும்போது, எரிக்கும் போது, கிளீன் பண்ணும்போது, அந்த இது வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்டு, இப்ப நம்ம செடியில இருந்து எடுத்து சாப்பிடுறோம், இல்ல வேறு இருக்கிற கீரை எடுத்து சாப்பிடுறோம், அது இந்த பஞ்சசூனால வருமா? பஞ்சசூனா என்னன்னு எனக்கு தெரியாது. நம்ம டெய்லி பட் எனக்கு நீங்க சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லலாம். கான்டெக்ஸ்ட் வச்சு there are some small things that we are forced to do which may have harmful effect. அதெல்லாம் வந்து அதுக்குன்னு சில பிராயஷ்சித்தமோ டெய்லி ஒரு வீட்டுல காயத்ரி ஜபமோ அதெல்லாம் பண்ணாக்க அதோட எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆயிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பட் அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை முறையில வந்து வீட்டுல வந்து அதான் சார் சொல்லியிருக்காரு, ஒரு மாட்டு சாணத்தை போட்டு தான் வந்து எடுப்பா பாய்சனஸ் கிரியேச்சரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடலாம் நிறைய இது. ஸோ லிவ் அண்ட் லெட் லிவ், இதுதான் பிரின்சிபல். ஓகே, ஜி ஜி சாரி ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ இந்த நான்வெஜ் சமைக்கிற அந்த ஸ்மெல்லு பிடிச்சாலே அது சாப்பிட்ட மாதிரின்னு இருக்கே. இப்போ அப்போ நம்ம வந்துட்டு எது இது பண்ணா இட்ஸ் லைக் கமிட் பண்ணா சின்ன கமிட் பண்ண மாதிரி ஆயிடுறது. அண்ட் அது எஸ்கேப்பே இல்லையா? இல்ல அப்படி வந்து அது வந்து மனம் வந்தாலே வந்து சாப்பிட்டுதான்னு கணக்குன்னு சொல்லி அது வந்து வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் ரசிச்சு அது ஒரு மனத்தை இது பண்ணும்போது தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நான் எப்படியோ நடந்துன்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்மெல்லு வந்ததுனாக்க நான் சாப்பிட்டதாக கணக்குன்னு இது எடுத்துக்க முடியாது. I don't like it, I dislike it. I mean, but அது இதாகும்போது it is directly blending in the blood, right? bloodல அது இதாகும்போது maybe our reactions are different. பட் அது பிளட்ல இருக்கும்போது அது அதனோட இதே குணத்தை காமிச்சுதானே ஆகும். ஆமா ஆமா, அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, மோனாமா? பெருவாச்சரணம் சாத்துணி அந்த மாமி சொன்னாங்க வீட்டு சாப்பிட்றத பத்தி. அது தெய்வத்தின் குரல்ல பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்திரிக்காய் எல்லாம் நம்ம பறிக்கணும்னா திருப்பி அதுல கத்திரிக்காய் முளைக்கிறது. ஒரு விரலையோ ஒரு இதையோ வெட்டினோம்னா திருப்பி அது முளைக்கிறது இல்லை இல்லையா? அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தின் குரல்ல பெரியவா சொல்லியிருக்கான். ஓகே, அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே மாமி. கார்த்திகை நீங்களும் ஏதோ சொல்றதா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். குவிக்கா சொல்லிடுறேன். ஒரு 3-4 செஷன்ஸ்க்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தெய்வானுகிரகத்தை பத்தி ரிலேட் பண்ணி பேசிட்டு இருந்த போது மாத்திரையில ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலேஜ் இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு, நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். ஒன்லி இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் மாமா சொல்லியிருந்தா. கான்சிக்வன்சஸ் ஏத்துக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க, உனக்கு என்ன அதோட விளைவு என்னன்னு தெரியும் அப்படின்னா நீ தாராளமா யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு. நான் என்னோட பிரின்சிபிள்ஸ்ல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஞாபகம் வந்தது, அதான் சொன்னேன். தேங்க்யூ. சரி, முடிக்கலாமா? இல்லை யாருக்கா வேற? முத்துலட்சுமி சார், முத்துலட்சுமிமா. நமஸ்காரம். அவ வந்து அந்த பஞ்சசூனா அப்படி பத்தி சொன்னா இல்லையா, நம்ம டெய்லி நம்ம பண்ணும்போது ஒரு கிரகஸ்தன் வந்து நம்மளோட லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஹிம்சைகள்லாம் பண்றோம், ஏதாவது ஒரு பூச்சியை கொல்றோம், அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மாதிரியா நம்ம நேச்சுரலா பண்ற அந்த ஹிம்சைகளுக்காக தான் இப்ப நம்ம வந்து யாராவது ஒரு துறவிகள்லாம் வந்தா அவளுக்கு பிக்ஷை கொடுக்கறது,
கிரகஸ்த தர்மம் வந்து நம்ம மற்றவாளுக்கு தர்மம் பண்றது, பிக்ஷை பண்றது, தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கடமைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதெல்லாமே நம்மளோட அந்த டெய்லி நம்ம எவ்ரிடே லைஃப்ல பண்ற அந்த பஞ்சசூனாவுக்கு உள்ள அந்த நேச்சுரல் பிராயச்சித்தம் அப்படின்னு நான் வந்து சாய் சச்சரித்திரத்துல வந்து ஒரு சாப்டர்ல படிச்சேன். அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வைஸ்வதேவம். அவ்வளவுதான். ஓகே, சரி, முடிக்கலாமா? இது ஆக்சுவலி வெரி இந்த டாபிக் இஸ் பிகம் எஸ்பெஷலி இன்டர்நெட்ல நம்ம போய் பார்த்தோம்னாக்க நிறைய இதை பத்தி பீப்புள் ஆர் டிபேட்டிங். கான்ட்ரவர்சி இல்லாம இருக்கணும்னாக்க சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீட் தேவையில்லை, அதுக்கப்புறம் டிஸ்கஷனே வேண்டாம். அது வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இது என்ன இதுன்னு சொல்லி நல்லவனா இருக்கணும்னாக்க அது தேவையில்லை, அது ஒதுக்கிடுறது பெட்டர். அதுக்கப்புறமா சாத்விக உணவுல வந்து நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அதை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். அதுல வந்து நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ்லாம் சேர்ந்து வரும். வீட்டில் இருக்கிற என் பையன் சாப்பிடணும்னு சொல்றான், பொண்ணு சாப்பிடணும்னு சொல்றா, என் ஒய்ஃபு சாப்பிடணும்னு சொல்றா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னவா இருந்தாலும் அது வந்து அதை சாப்பிட்றதுனால வந்து நம்மளோட சில சாதனையில கொஞ்சம் எஃபெக்ட் ஆகலாமே தவிர அது பாபத்துக்கு போய் சேராது. எனி ஃப்ரூட் ஆர் எனி வெஜிடபிள். நான் ஜீவன் முக்தி சொல்லி முடிச்சுக்கலாம். जीवन मुक्ति महानंद साक्षीभूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवाय नमोस्तुते।